உங்க பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் வந்து கருப்பையா. இப்போ நான் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு டவுன் பஞ்சாயத்து எடுத்திருக்கேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 1003 155 கொஸ்டின் போட்டேங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் 2024ல வந்து நான் பாஸ்ட் அவுட். எத்தனாவது முயற்சியில வெற்றி பெற்றிருக்கு? இது வந்து என்னோட 2வது முயற்சி. நான் வந்து 2024ல காலேஜ் முடித்தேன். ஆனால் 2023 ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே நான் வந்துட்டு ப்ரிப்பரேஷனில் இருந்துட்டு இருக்கேன் சார். அப்பயே ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க? அப்பயே 2024ல ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தேன் சார். 162 கொஸ்டின் போட்டேன். எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து டைப்பிஸ்ட்ல கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு சார். வேகன்சி முடிஞ்சிருச்சுன்னு லிஸ்ட்ல வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டா படிச்சேன் சார். உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. எந்த மாதிரி படிச்சீங்க? தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்கன்றத சொல்லுங்க. தமிழுக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கணுன்றத சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து தமிழில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணேன் சார். ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் அகாடமியில் வந்துட்டு சில நோட்ஸ் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். தமிழுக்கு புத்தகங்கள் அப்படின்னும் போது அவுட் சோர்ஸ் புக் ஏதாவது படிக்கணுங்களா சார்? இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக தேவை தான் சார். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் அகாடமியை ரெஃபர் பண்ணியாச்சும் நம்ம கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக் வாங்கி வச்சுக்கிறது நல்லது சார். ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்யுள் ஃபர்ஸ்ட் வரும், உரைநடை, அதுக்கு அடுத்தது இலக்கணம், துணைப்பாடம் அப்படின்னு 4 பிரிவுகளாக இருக்கும். இதில் நம்ம எது படிக்கணும்? ரிலவெண்ட் எது, ரிலவெண்ட் இல்லாதது எது ஸ்கூல் புக்ஸில்? சார் அது வந்துட்டு நம்ம சிலபஸை எடுத்து வச்சோம் நான் நமக்கே தெரிஞ்சிடும் சார். ஸ்கூல் புக்கில் நான் 2024ல படிக்கும் போதெல்லாம் எல்லாத்தையுமே படித்தேன் சார். இனிமேல் அவ்வளோ தூரம் படிக்கணுமான்னு கேட்டால் அவ்வளோ டெப்த்தாலாம் தேவையில்லை சார். ஆனால் இலக்கணம் மட்டும் ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் சார், அவ்வளோதான். சிலபஸ் வச்சு நீங்கள் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஈஸியாகவே. கலைச்சொற்கள்லாம் எப்படி படிச்சீங்க? கலைச்சொற்கள் மேக்ஸிமம் நான் புக்கில் தான் சார் படிச்சுட்டு போனேன். அதுதான் எனக்கு காலம் வாரிடுச்சு. தமிழில் வந்துட்டு 75 தான் போட்டேன். அதனால வந்துட்டு எனக்கு கலைச்சொற்கள் பற்றி ஐடியா இல்லை. ஸோ அந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலாம் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரி புக்கு, ஜாகிரஃபி புக்கில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்கல்ல சார், அதை படிச்சுக்கலாம் சார். நம்ம அதை நம்பி படிக்கலாம். அதை தாண்டி படிக்கிறது அவங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் சார். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஆப்டிடியூட், ரீசனிங் 2 டாபிக் இருக்கு. அது 2 எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க சார். இப்போ மேக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் சேர்ந்த அகாடமியில் வந்துட்டு எனக்கு ஒரு 3 புக்கு கொடுத்தாங்க சார். அந்த 3 புக்லேயே இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே கவர் ஆயிரும். அதுலேருந்து நான் கவர் பண்ணிக்கிட்டேன் சார். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? 6 யூனிட்டுக்கு எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சீங்க? என்னென்ன முன்னுரிமை எதுக்கெல்லாம் கொடுத்து படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க சார். இப்போ முன்னுரிமைன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த யூனிட் 6 இப்போ இருக்க யூனிட் 6 அந்த தமிழ கலாச்சாரம் இருக்குல்ல சார், அது வந்துட்டு நிறைய கேட்குறாங்க. ஆனால் நான் எடுத்த உடனே அதில் இறங்கணும் அப்படின்னா ரொம்ப வேகாக இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு வேற எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அந்த லெவலில் நம்ம போயிட்டு கடைசியில் இந்த யூனிட்டை கவர் பண்ணால் நல்லாயிருக்கும். புதுசாக படிக்க வராங்க, இப்போ உங்களை மாதிரியே காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, 3rd இயர் படிக்க வராங்க அப்படின்னா அவங்க எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணுங்க சார்? இப்போ அவங்க படிக்கிறதுனா அவங்க ஜிகேலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், தமிழ்லேருந்து எதில் வேணாலும். அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல சார். ஒருத்தவங்க வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க, அதனால் அவங்க தமிழ் படிக்க மாட்டேன்னு விடுவாங்க. அப்போ அவங்க ஜிஎஸ்லேருந்து போகலாம். இல்லை ஒரு சிலருக்கு வந்து தமிழ் ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே வரும், அப்போ அவங்க தமிழ்லேருந்து படிக்கலாம். எதுலேருந்து போனாலும் ஒன்று தான் சார். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே எப்படின்னா அகாடமிக்ஸுக்கும் படிக்கணும், நீங்கள் எதுவும் படிக்கணும்னா எப்படி மேனேஜ் பண்ணீங்க அதை? சார் அது காலேஜில் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை சார். ஜஸ்ட் ஒரு 50% அந்த மாதிரி தான் சார் எடுத்திருப்பேன், பெருசாலாம் இல்லை. அப்போதுலேயே முடிவு பண்ணி இது மட்டுமே படித்தேன் சார். நான் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு திண்டுக்கல்ல வைகரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி சொன்னார் சார். நான் அங்கே போனேன். அது ஓரளவுக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க டெஸ்ட்டு டிஸ்கஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் பண்ணி கொடுக்கறதுக்கு அது ஒர்த்தாகவே இருக்கும். இப்போ நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா சார்? நான் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி அது 3க்குமே நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ப்ளஸ் எங்கள் அகாடமியில் கொடுத்த நோட்ஸை நான் என்னோட நோட்ஸ்லேயே மெர்ஜ் பண்ணிக்குவேன். ஷார்ட் நோட்ஸை நான் என்னோடதுல எழுதிக்குவேன். ஸோ நிறைய ரெஃபரன்ஸ், நிறைய அகாடமியில் போய் படிக்கணுன்றலாம் அவசியம் இல்லை சார். ஒரு அகாடமியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு மெட்டீரியலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் போதும். நிறைய மெட்டீரியலை வாங்கி படிச்சிங்கன்னா கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ இதில் மஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு, மறுபடியும் ப்ராக்டிஸு, டெஸ்ட்டு, ரிவிஷன், இந்த 3 மட்டும் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே வெற்றிக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். டெஸ்ட் இருக்கு இல்லையா? இப்போ எல்லாருமே டெஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெஸ்ட் நம்ம போடுறோன்னு வைங்களேன், அதை எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதை சொல்லுங்கள். டெஸ்ட் அனலைசிங்னு பார்த்தோம் அப்படின்னா சார், இன்றைக்கி நான் இப்போ எங்களுதில் வந்துட்டு சிலபஸ் கொடுத்துருவாங்க சார். சாட்டர்டே நைட்டு கொடுப்பாங்க, இல்லை சண்டே நைட்டு போட்டுருவாங்க. நம்ம அதை அந்த வாரம் முழுக்க படிச்சுட்டு போயிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நான் எழுதிட்டு அதில் நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கணும் அதை அன்றைக்கி நைட்டே வந்துட்டு புக்கில் நோட் பண்ணி வைப்பேன். இல்லைனா என் நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணாமல் நான் தூங்க மாட்டேன்.
ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கனாலே போதும் சார். நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் போடுறீங்க, எது மறக்குதுன்னு முதல்ல பாருங்க. நமக்கு வந்துட்டு இப்போ என்ன சொல்றது, மகாத்மானா யார், காந்தி நல்லாவே தெரியும். நம்ம அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்போ அவர் யார் அழைச்சா, தாகூர், அது நிறைய பேத்துக்கு தெரியாம கூட இருக்கலாம். மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், அது தெரியாம இருக்கலாம். நமக்கு எது தெரியலையோ அதை வந்துட்டு மைனூட்டா படிச்சோம்னாலே போதும் சார். சிமிலரா இருப்பாங்க இல்லையா, பாரதியார், பாரதிதாசன், இந்த மாதிரியான இதுவான்ற ஒரு டவுட்ஸ் வரும் இல்லையா, அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு எந்த மாதிரி படிக்கணுங்க சார்? அது வந்துட்டு ஏதாச்சும் ஷார்ட்கட் மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும் சார். இப்போ ஏதாச்சும் ஒரு நாட்டை பற்றி, உலகத்தை பற்றி பேசினா அது பாரதியார், தமிழை பற்றி இன்க்ளூடாக பேசினா பாரதிதாசன், அந்த மாதிரி படிக்கலாம் சார். இல்லை அதுலேயே ஹிண்ட் வேர்டு வச்சு படித்தோம்னா, இப்போ ஏ அப்படி வந்துச்சுன்னா பெற்றதே வையகமே, அப்படி வந்துச்சுன்னா பாரதிதாசன், அந்த மாதிரி குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் இருக்கு. இல்லை ஒரு ஆக்ரோஷமாக பேசினா எப்படி சொல்றது, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தையும் அழித்திடுவோம் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமாக பேசினா அது பாரதியார். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹிண்ட் வேர்டு வச்சு படிக்கலாம் சார். இந்த ஜேர்னில உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஜேர்னில இந்த எக்ஸாம் ஹால் இருக்கு இல்லையா, இப்போ படிக்கிறது ஒரு பார்ட், எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரம் நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றது ஒரு பார்ட். அதை எப்படி கையாண்டீங்க, ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்றதை சொல்லுங்க சார். அதான் சார் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் சார், டெஸ்ட் ப்ராக்டிஸ்னு சொன்னேன்ல சார். டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்துட்டு எங்களுக்கு இப்போ எக்ஸாமில் வந்து 3 மணி நேரம் தருவாங்க சார். ஆனால் எங்கள் அகாடமியில் வந்து 2.5 மணி நேரம் தான் தருவாங்க. 200 கொஸ்டின் 2.5 மணி நேரம் தான் தருவாங்க. நாங்கள் அதுக்குள்ளே முடிச்சுட்டு வைக்கல அப்படின்னா மைனஸ் மார்க் போடுவாங்க. நாங்கள் அதுக்காகவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுவோம். ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் விடாமல் எழுதுவோம். எந்த அளவுக்கு நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கோம், அது ரொம்ப முக்கியம் சார். தெரிஞ்ச கேள்விக்குலாம் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும் சார். அதான் நிறைய ஷார்ட்கட் வச்சு படித்தோம் அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கல்லூரி படித்த காலகட்டத்திலையும் சரி, இப்போ நீங்கள் ஆஸ்பிரண்ட்டாக இருந்த போதும் சொல்லுங்கள், செல்ஃபோனை எப்படி பயன்படுத்துனீங்க? நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்க சார்? மொபைல்னு பார்த்தா நானே வந்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்குமே நானும் வந்துட்டு நல்லா மொபைலில் யூஸ் பண்ணுவேன் சார். 6th நான் 12th வரைக்குமே ஃபேஸ்புக் யூஸர் தான். அதுக்கப்புறம் இன்ஸ்டாவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ரிப்பரேஷன் வரும்பொழுது அது எனக்கு வேணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். எனக்கு இந்த ஒரு வேலை வேணும், இந்த சொசைட்டியில் என்னை 4 பேர் நல்லா மதிப்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன வேணுமோ அதைத்தான் பண்ணணும். அதுக்கு இந்த மொபைலுங்கிறது வந்துட்டு எனக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சு, நான் வச்சுட்டேன். ஸோ பார்க்கலாம். இப்போ யூடியூப்ல நான் அதிகமாக பார்ப்பேன். ஒரு 4 வீடியோ பார்த்தோன்னா 5வது வீடியோ வந்து எஜுகேஷனல் கண்டென்ட்டாக அதுவே வந்துடும். ஸோ அப்போ அப்படிங்கும்போது நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்துக்குமே தான் இருக்கும். எனக்கு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்கிறீங்க இப்போ படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு? இப்போ ஒரு எப்படி சொல்கிறேன்னா, இந்த அட்டம்ப்டில் வந்து ஒரு 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ நிறைய பேர் விட்டுருப்பாங்க. அடுத்த முயற்சிக்கு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? அப்படின்னா இது வந்துட்டு இந்த ஒரு எக்ஸாமுக்காக யாருமே இந்த ஃபீல்டை விட்டு போக வேணாம். ஏன் அப்படின்னா இந்த இதில் கொஸ்டினே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க, யாருக்குமே தெரியல, அது உண்மைதான். ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் மிஸ் ஆயிடுச்சுன்ற இந்த ஒரு காரணத்துக்காக வந்துட்டு யாரும் விட்டுட்டு போக வேணாம். ஏன்னா ஒரு சோல்ஜர் வந்து என்றைக்குமே தன்னை விட ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சனை பார்த்துட்டு தான் பயப்படுவானே ஒழிய, ஒரு தந்திரமாக ஜெயிச்சவனை வச்சு அவன் ஃபீல் பண்ண மாட்டான். தன்னை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை பார்த்தா கொஞ்சமாச்சு இவனை ஃபேஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பான். அதுக்காக அவன் ஃபீல்டை விட்டு போக மாட்டான். ஒரு உண்மையான சோல்ஜர் என்றைக்குமே ஃபீல்டை விட்டு போக மாட்டான். பார்த்துக்கோங்க, அவ்வளோ. உங்களுடைய ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவீங்க? ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோம் அப்படின்னா சார், நான் எங்கள் அகாடமியில் சிலபஸ் கொடுக்கும்போது நான் தனியாக வந்துட்டு ரிவிஷன் ஷெட்யூல் நானே போட்டுருவேன் சார். அப்படியே ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் சார். எப்போவுமே 1 or 2 hour ரிவிஷனுக்காகவே போட்டுருவேன் சார். இந்த மூமெண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்தது சார் நல்லா தான் சார் இருந்துச்சு. அது சொல்லவெல்லாம் முடியாதுங்க சார். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.